student, 12th standard chapter 5 le exam 5.41 certain telescope contain both parabolic mirror and hyperbolic mirror. ஒரு டெலஸ்கோப் இருக்குது, அந்த டெலஸ்கோப்புக்கு பேராபோலிக்கோட மிரரும் ஹைப்பர்போலிக் மிரர் ஒரே இதுதான் பாயிண்ட் சொல்றாங்க. இந்த டெலஸ்கோப் அதுனா இந்த பேரபோலா, அந்த ஹைப்பர்போலா ஃபோக்கஸ் F1 ஓகே, இதுதான் பேரபோலா ஓகே. இந்த பேரபோலாவுக்கும் இந்த ஹைப்பர்போலாவுக்கும் வரும் F1 இருந்தது என்ன ஃபோக்கஸ் தான் காமன். இந்த பேரபோலாவுக்கும் இந்த ஃபோக்கஸ் தான் காமன், ஹைப்பர்போலாவுக்கும் நான் ஹைப்பர் ரெண்டு ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் அப்போ F1 ஃபோக்கஸ் தான் இது பேரபோலா, இது நமக்கு ஹைப்பர்போலா ஓகே, சேம் ஓகே. இந்த பேரபோலா செகண்ட் ஃபோக்கஸ் F2 இஸ் என்ன 2 மீட்டர் தான் அபோவ் த பேரபோலா வெர்டெக்ஸ் ஓகே. இப்போ பேரபோலா வந்து இங்கே வெர்டெக்ஸ் F2 இருக்குதா, இது எவ்வளோ மீட்டருக்கு நமக்கு F2 வந்து வரணும் பேரபோலாவுக்கு வந்து 2 மீட்டரில் இந்த F2 என்ற ஃபோக்கஸ் இருக்குதான். இது பேரபோலாவிலேருந்து பேரபோலா வெர்டெக்ஸ் ஓகே. இந்த ஹைப்பர்போலா செகண்ட் ஃபோக்கஸ், இது செகண்ட் ஃபோக்கஸ். ஹைப்பர்போலா இது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், செகண்ட் ஃபோக்கஸ். இந்த செகண்ட் ஃபோக்கஸ் வந்து இந்த பேரபோலா வந்து எவ்வளோ நமக்கு இருக்குதான் ஹைட்டில் நமக்கு 2 மீட்டரில் பேரபோலா வெர்டெக்ஸ் இருக்குதான். The vertex of the hyperbola mirror is the 1 meter below F1 ஓகே. இந்த ஹைப்பர்போலா வந்து நமக்கு ஹைப்பர்போலா மிரர் வந்து எவ்வளோ நமக்கு இதான் மிரர் ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த F1 ஃபோக்கஸ் இருக்குதான் ஓகே. F1 1 மீட்டர் பிலோ ஓகே. Therefore the question a coordinate system with the origin at the center of the hyperbola with the focus on the y-axis ஓகே. இது நமக்கு ஹைப்பர்போலா இது நமக்கு y-axis இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, அந்த ஹைப்பர்போலாவோட ஜெனரல் ஈக்குவேஷனை கேட்குறாங்க ஓகே. இந்த டெலஸ்கோப் நமக்கு டோட்டலாக எவ்வளோ சென்டிமீட்டர் நமக்கு டோட்டலாக இருக்குது, எவ்வளோ மீட்டர் இருக்குறாங்க 14 மீட்டர் இருக்குது. இந்த ஸ்டார்டிங்லேருந்து இதே வரைக்கும் 14 மீட்டர் ஓகே. 14 மீட்டர்னா இது 2 மீட்டர், இப்போ இது 1 மீட்டர்னா இது நமக்கு இந்த ஃபோக்கஸுக்கு இந்த வெர்டெக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் தான் இருக்குது. சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது 1 மீட்டர், இது வந்து நமக்கு 2 மீட்டர், இது 1 மீட்டர் 3, இங்கே ஒரு மீட்டர் 4. அப்போ ரிமைண்டர்னா வீட்டுக்கு வீட்டுக்கு எவ்வளோ இருக்கும் 10 மீட்டர் இருக்கும். 14ல் என்ன வரும் 4 போச்சுன்னா ரிமைண்ட் 10 இருக்கும். அப்போ இந்த வெர்டெக்ஸ் 5, இந்த வெர்டெக்ஸ் 5, அப்போ 0,5 0,-5, இது சென்டர் 0,0 தான் ஓகே. இப்போ நமக்கு யூஸ் பண்ணலாமா? இஃப் F1க்கும் F2க்குள்ளே நமக்கு என்ன வரும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துறாங்க மொத்தம் கவுண்ட் பண்ண, இது ஒரு 1 மீட்டர் இருந்து இது ஒரு 10 மீட்டர், இது ஒரு 10 1 மீட்டர் ஆனால் 12 மீட்டர் கரெக்டாக ஓகே ஓகே. அப்போ ரெண்டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு ஹைப்பர்போலாவில் 2AE = 12, A = 6 ஓகே. சரி ஓகே, நம்ம ஏ வேல் தான் ஃபைன் பண்ணோம். அப்போ V2க்கும் V3க்கும் உள்ள நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V2 ஃபைன் தெரியும் 0,-5, V3 0,5. அப்போ இது X1, இது Y1, இது X2 Y2 சப்ஜெக்ட் பண்ணா 5 + 5 10 100 சொன்னா ரெண்டு வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2A, இது ஒரு A, இது ஒரு A, அப்போ 2A ஓகே. அப்போ 2A = 10 A = 5, அப்போ A = 25. நெக்ஸ்ட் B² வேல்யூ ஃபைன் பண்ணணும். B² ஃபைன் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் y ஆக்சிஸில் சப்ஜெக்ட் பண்ணால் நம்ம ஃபைனல் ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் B² ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹைப்பர்போலாவுக்கு B² = A² × E² - 1. A² மட்டும் பண்ணிக்க A² E² - A², AE ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம் அந்த ஃபேக்டர் -A². AE வேல்யூ முன்னாடி கொஞ்சம் கொஸ்டினுங்க AE 6 பண்ணால் 36 -A² சப்ஜெக்ட் பண்ண 25. அப்போ 36 25 போனால் 11, அப்போ B² வேல்யூ 11. அப்போ A² வேல்யூ தெரியும், B². therefore the equation of hyperbola is நமக்கு y - a whole square by A² minus x minus h whole square by B² = 1. h, k சென்டர் பாயிண்ட் 0 0 ப்ராப்ளம் இல்லை. அப்போனா வரும் y² by A² வேல்யூ 25 minus x² by 11 = 1. இதான் வரும் இந்த ஹைப்பர்போலாவோட என்ன நமக்கு ஈக்குவேஷன் ஓகே. எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு பேரபோலா ஈக்குவேஷன் கேட்கல, இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. அப்படின்னா வரும் y² by 25 minus ஏன் y² சொன்னாங்க, the transit axis
along y-axis. Y-axis தான் y times first வரணும். Trans x-axis தான் firstல x வரணும். Okay. Thank you, student.